ஹலோ கைஸ், வெல்கம் டு நஃபீஸ் விலாக்ஸ். இன்றைக்கி சிக்கன் நூடுல்ஸ் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நான் என்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன்னா, ஆனியன் எடுத்துருக்கேன், அப்புறம் கேரட், முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் கேப்சிகம் இருந்தாலும் எடுத்துக்கலாம், கேப்சிகம் தான் நமக்கு நல்லா இருந்திருக்கும். அப்புறம் சட்டி கொஞ்சம் கண்ட்ராவியாக இருக்கும், இக்னோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சட்டியில் தான் சிக்கன் பொரிச்சோம், அந்த சட்டிலேயே செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சட்டியில் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டை தான் நூடுல்ஸ் செய்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை கிண்டுற கேப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன். நல்லா கிண்டிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவாங்க. சிக்கன் சைடில் பொரிச்சு வச்சுருக்காங்க அம்மா. அப்புறம் அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கைஸ். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்து சேர்த்துக்கோங்க கைஸ். ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கோங்க கைஸ். நல்லா போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இருந்தாலும் நான் ஸ்பைசஸ் நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா, நான் கையில் கிடைக்கிற மசாலாலாம் போட்டேன். என்ன மசாலா போட்டேன்னு கரெக்டாக தெரியல. இருந்தாலும் தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுறேன். ஓகே, இப்போ உப்பு போடுறோம். கொஞ்சம் உப்பு 2 டீஸ்பூன் போட்டோம். அப்புறம் பெப்பர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன். அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கோங்க. அதுக்கு போல் நீங்கள் சாட் மசாலா இல்லைன்னா அதர் நூடுல்ஸ் மசாலா கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் காரம் பத்தலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். அப்புறம் நம்ம அவிச்ச நூடுல்ஸ் அப்படியே தூக்கி கவுத்துடணும். கவுத்துனா இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும். இந்த மிக்ஸ் பண்ணுறதை விட்டுறக்கூடாது. நல்லா அதை போட்டு குத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் செம்மையாக வரும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு கைஸ். கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கஷ்டப்பட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். மிக்ஸ் பண்ண டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு சோயா சாஸ் ஊற்றணும் கைஸ். சோயா சாஸ் நான் ஒரு முடி ஊற்றிருக்கேன். உங்கள் சோயா சாஸை பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட சோயா சாஸ் அப்படி இல்லைன்னா லெமன் ஊற்றிக்கலாம். அப்படி லெமனும் இல்லைன்னா லைட்டாக கொஞ்சமாக ஒரு முடி வினிகர் ஊற்றிக்கலாம். இப்போது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சில்லி சாஸ் தான் ஊற்றிக்கோங்க. நான் ஊற்ற மறந்துட்டேன், ஆனால் லாஸ்ட்டாக நான் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் நம்ம செஞ்சு இப்போ பொரிச்சு வச்ச சிக்கனை போட்டு நல்லா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் கைஸ். விட்டுறவே கூடாது. ஃபுல்லாக நல்லா கஷ்டப்பட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த நூடுல்ஸ் உதிரியாக வரும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சிம்பிள் நூடுல்ஸ் ரெடி. இது அவ்வளோதாங்க கைஸ். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம். இது அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு தடவை சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆனால் யாரும் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த வாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் நஃபீஸ் விலாக்ஸ். பை.